ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தி வார் ரிவிஷனில் யூனிட் 6ம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க வீடியோவில். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த வீடியோவில். எல்லாமே வந்து கவர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆனாலும் அது எனி ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல கவர் பண்ணிடுவாங்க. நேத்திக்கு வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், தி வார் ரிவிஷனில் பாலிட்டியை நான் ரீரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது நான் நோட்ஸ் எதுவுமே எடுக்கல பார்த்துக்கோங்க. பிளாங்கா தான் அந்த வீடியோவை நான் வந்து கேட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக சில கேசஸ் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் சில விஷயம் எனக்கு வந்து தெரியாத மாதிரி இருந்துச்சு. அப்போ செகண்ட் ரிவிஷன் டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா, தெரியாத விஷயங்களை மட்டுமே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், மீதி எல்லாமே நம்ம வீடியோவில் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு மறக்கிறத மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அதை நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோட் ரிவிஷனை ஃபாலோ பண்றேன். கோட் ரிவிஷனும் சரி வார் ரிவிஷனும் சரி ரெண்டுமே சேம் தான். ஸோ எதுவுமே வரி பண்ணிக்க வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா போர்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதில் 1-to-1 மெத்தட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் கோட் ரிவிஷன் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுக்கிறேன். நீங்களுமே நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஃபுல் வீடியோவை நோட்ஸ் எடுக்காதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் ரிப்பீட்டடாக மறக்கிற மாதிரி இருக்கோ, சில ஆர்டிகிள்ஸ்லாம் எவ்வளோ படித்தாலும் நமக்கு மறந்து போகும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தெரிஞ்ச விஷயத்தையே நோட் மேக் பண்ணி வைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் பார்த்துக்கோங்க. ஸோ தெரியாத விஷயங்கள் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட் சாய்ஸ் பார்த்துக்கோங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் மொத்தம் ஒரு 2 pages நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுவுமே ரொம்ப பொடியா தான் எழுதி வச்சிருக்கேன். நீங்களுமே ரொம்ப பெருசா எழுதாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சின்னதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோட் ரிவிஷன் எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா குருநாத் சாரோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணீங்கன்னா கோட் ரிவிஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க பாலிட்டியை ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாலிட்டில கொஞ்சம் மிஸ் ஆன விஷயம் எல்லாம் ஃபயர் ரிவிஷன் கொடுத்திருக்காங்க, அதையும் நீங்க செக் பண்ணலாம். சோ அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன்.